நல்லா இருக்கு. கதை வந்து மரத்தை பற்றி அதான் இயற்கையை பற்றி எடுத்துது ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. இயற்கையை நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா. எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. அதான் எக்கோ சிஸ்டமை பற்றி ட்ரீஸ்லாம் நல்லா ஜாகிரதையாக பார்த்துக்கணும், காடெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், அதெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா படம் உண்மையிலே. என்ன படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக த்ரில்லிங் ஜானர்லேயே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த விதத்தில் பிஜிஎம் வந்துட்டு சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி யாருமே ஒரு நிமிஷம் இப்படி அப்படி பார்க்கல. எல்லாருமே சீனை மட்டும் தான் பார்த்தா அமைதியாக இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோகிராஃபர் மதிக்கட்டான் சொலைன்ற உண்மையான இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அதுதான் சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரியலான காட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சிஜிஐ இருந்துச்சு எல்லாமே. அவர் டெபியூ டேரக்டர் டெபியூ ஆக்டர் மாதிரியே தெரியல. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிஜிஎம் ப்ளஸ் சஸ்பென்ஸ் அது வந்து ரொம்ப விறுவிறுப்பாக அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகப்படுத்துது, நம்ம உட்கார வைக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஒர்த்தான படம். படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. அண்டு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்டு டேரக்டர் வந்து ரொம்ப அதான் சொல்கிறேன், ஹீரோ வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்டு டேரக்டரும் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. அது ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க ப்ரோ. அது ஓகே தான், குட் தான், நல்லா இருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போன மாதிரியே இருந்தது. டேரக்டர் வந்து சூப்பராக எடுத்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் டெபியூ படம் மாதிரியே தெரியல டேரக்டருக்கு. எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது இந்த படம். எனக்கு இந்த இயரில் இந்த பெஸ்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்க்கும்போது. கண்டிப்பாக சார். சார் ஹீரோ சூப்பராக இருந்தார். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. சவுண்டு ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ரொம்ப 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 நல்லா இருந்தது படம் எல்லாமே சார். சவுண்ட்ஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது படத்தில். கண்டிப்பாக சார் ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கக்கூடிய படம் தான். நல்லா இருந்தது நான் ஃபோட்டோகிராஃபர். ஆக்சுவலாக அம்மா சென்டிமெண்ட்டே நல்லா இருந்தது. ஏன்னா அம்மா பிள்ளை ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னென்னா எமோஷ்னலாக டச் ஆகிற மாதிரி நல்ல டைலாக்ஸு ஓகே சூப்பராக இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா. ஃபாரஸ்ட்குள்ளே வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்கண்ணா. ஹீரோ ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணி பண்ணிருக்காரு. நல்லா இருந்தது ஹீரோ பொசிஷனும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டை லவ் பண்ணணும், ஃபாரஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபாரஸ்ட்டுன்னு இல்லாமல் நேச்சரை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ தான் நேச்சர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், ப்ரொடெக்ட் பண்ணுன்றதை காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்ததுண்ணா. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். த்ரில்லராக இருக்கணும்ன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆடியன்ஸாக. மூவி நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து சடனாக தான் பிளான் பண்ணி இன்றைக்கி வந்திருந்தோம். மூவி நல்லா இருந்தது. என்னென்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் உங்களுக்கு போய்டும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கல. ஸோ நீங்களே கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அவர் என்ட்ரான உடனே நீங்களே அதுக்குள்ளே போன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மூவி நல்லா இருக்கு. படத்தில் தான் அவங்க அம்மாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போவார். அது லாஸ்ட்டாக வந்து அந்த ரீச் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை நடித்தவங்க ரொம்ப நல்லா போர்லாம் அடிக்கல. நல்லா தான் இருக்குது படம். மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த டைரக்டர் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. விஷுவல் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எங்கேயுமே வந்து லவ் அந்த இந்த கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது ஓவரால் மூவி. சார் படம் ஃபோட்டோகிராஃபர் மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் எடுத்திருக்காங்க. புதுமுக நடிகர் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு திரைப்படத்தை இயக்கி அதில் நடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். நடித்த எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். இது சப்போர்ட்டை தாண்டி என்ன விஷயம்னா கிட்ஸுக்கெல்லாம் வந்து இப்போது காடு மலை அருவி அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கிற தடா ஃபால்ஸே ரொம்ப பிளான் பண்ணி ட்ரிப்பு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். விஷுவலாக அழகான ஸ்க்ரீன் பிளேல இப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படின்றத அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஆக்டர்ஸே கிடையாது. எனக்கு அதுவே பெரிய ஷாக்காக இருக்குது. நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருவர் மட்டும்னு ஒரு படம் பார்த்தேன். 2 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மொத்த கேரக்டர்ஸே ஒரு 6-7 பேர் தான் வச்சுருக்காங்க டாப் கேரக்டர்ஸாக. அம்மா ஒரு பையன் இவங்களோட பேஸ் பண்ணி ஒரு சென்டிமெண்ட்டு ப்ளஸ் ஒரு சிங்கிளாக நம்ம காட்டுக்குள்ளே போய் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயத்த ரொம்ப அழகாக நம்மளை ஃபீல் பண்ணி அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் காமிச்சிருக்காங்க சார். ஒரே ஒரு சாங் வச்சுருக்காங்க சார். அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அம்மா கேரக்டர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. விஷுவலாக ரொம்ப அழகாக இருக்காங்க. பழைய முகங்களை பார்த்து புதுசாக இருக்கிறவங்களுக்கு அப்படி வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக அது நான் 100% சொல்லுவேன் சார். ரியலாக இருந்ததுன்றதை தாண்டி
நாம உள்ள போயிட்டோம். அவங்க நம்மளுக்கு படத்துல காமிக்கிற மாதிரி இல்லை. நாங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள இந்த மாதிரி காட்டுக்குள்ள விட்டா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அதுக்காக அவர் எவ்வளவு எஃபர்ட் போடுறாருன்ற விஷயம் நிறைய இருந்து அதுல காமிச்சிருந்தாங்க. நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி அந்த விஷுவல் ரொம்ப அழகா இருக்கு. போட்டோகிராஃபர் ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தது போயிட்டு நிறைய கிளிக்கா போட்டோ எடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். அப்படி கிடையாது. த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. இதுல ரியலா கொடுத்துருக்காங்க. இல்ல லவ் ஸ்டோரி இல்ல சார், லவ் ஸ்டோரி கிடையாது. நான் சொல்லிடுறேன். மேன் அவர் ஒரு யூஷுவல் மேனுக்கு என்ன இருக்கும், பொதுவாக எல்லாத்தையும் லவ் டீப்பு சாங் அப்படிலாம் கிடையாது சார். அவன் போறாரு, அவருக்கு எல்லாரும் போல ஒரு கம்பெனிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க லவ் ஒய்ஃப் ஆகலாம், அவ்வளோதான். பெருசா லவ்லாம் எதுவும் இல்லை சார். சார் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆக்டிங்ல கொஞ்சம் லேக் இருந்தது சார். பட் அவர் தனியா காட்டுக்குள்ள போன பிறகு ஃபுல்லா ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு சார். சார் அது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு சார். விஷுவல் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரியலா காமிச்சிருக்காங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றத சொல்றேன். ஆக்சுவலா மலை காடு இதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. இப்போ அது எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. இயற்கைன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு எப்பவுமே பெஸ்ட்டை மட்டும்தான் கொடுக்குது இல்லைங்களா? இப்போ அதை பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையை வந்து பராமரிக்கலாம் சார். ஸோ அதுதான் நான் இதுல இருந்து எடுத்துக்கிட்ட மெசேஜா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர் இன்னும் அப்கமிங்லலாம் வந்து ஃபியூச்சரில் இப்படி ஒரு விஷயத்த விஷுவலாக தான் பார்க்க முடியுமே தவிர ரியலாக பார்க்க முடியாது. மொத்தத்தையும் அழிச்சு நம்ம இன்னைக்கு பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா? திரும்பவும் நம்ம வீட்டை சுற்றி ஒரு 10 மரம் 15 மரத்தை வளர்த்தோம்னா நிறைய பாசிட்டிவிட்டிஸ், நிறைய விஷயம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபேமிலி கிட்ஸோட எவ்வளோ படங்கள் வருது, 130 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டில் எடுத்திருக்காங்க. பேய் படம், காமெடி படம், லவ் ஸ்டோரி ஏகப்பட்டதை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் விஷுவலாக அழகாக எடுத்திருக்காங்க. தாராளமாக வந்து பார்க்கலாம் சார்.